என்ன வியாபாரம் எப்படி இருந்து? வியாபாரம் நல்லா இருக்கியா? அப்படியா? விலை விலை நல்ல கடை நல்ல விலை. பக்ரீத்துக்கு அழகாக இருக்கணும், ஒச்சம் இல்லாமல் இருந்தால் நல்ல விலைக்கு விற்கி. கொஞ்சம் குறையற இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கு. பக்ரீத்துக்கு உள்ள வியாபாரம் இருந்தா பக்ரீத் வியாபாரம் பரவாயில்ல. கொஞ்சம் ஆனால் விலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அப்படியா? எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கல. கொஞ்சம் இல்லை. நீங்கள் ஆனால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா நிறைய, அதாவது இப்போ பூரா நவதானியம் ஏதோ போடுறதுனால எல்லாம் கையேற அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கிடைக்கல. சரி. ஆனால் கறி டேஸ்ட்டாக இருக்கும். கறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி. எத்தனை கடை கொண்டு வந்தீங்கன்னா? 10 கொண்டு வந்து 5 வித்துருக்கு, 5 கிடைக்கும். அப்போது கையில் பிடிச்சோமா? இல்லை அதெல்லாம் நமக்கு கடவுள் தந்திருக்காரு. கையில் வச்சுட்டு நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பேச வேண்டாம். என்ன பெரிய கிடா வாங்கியிருக்கேன், என்ன விசேஷம்? சடங்குட்டுக்கு கொண்டு போகுது. சடங்குட்டுக்கு கொண்டு போகுது. அப்படியா? சரி சரி. இது எத்தனை கிலோ இருக்குண்ணா உயிரிடை? 30 கிலோ. கறிக்கு எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவங்க 40 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு வாங்கி. 30,000 ரூபா லாபமாண்ணா இது? கறி 1000 ரூபா. 1000 ரூபா சொல்லுவாங்களா ஒரு கிலோ கறி? ஆமாம். தீமை மாதிரி குறைச்சி தரோம்னாங்களா? சரி, செழிப்பாக சாப்பிடலாம். ஆமாம், செழிப்பாக சாப்பிடலாம். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? சிறியந்தூர் இருக்குது. சரி, சிறியந்தூர். ஆமாம். தூக்கி பாரு. இந்தியாவே 10 கோடி. மூத்த கட்ட மாட்டேன் ஒழுங்கா பார்த்துட்டு என்ன இது? என்ன கடா? மயிலம்பாடி. என்ன இது உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 72 கிலோ. சரி சரி. இது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? எவ்வளோ சொல்றீங்க? 55,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 30,000 ரூபாய் கேட்காங்க, கொடுக்கலையா? எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 40,000னா கொடுத்துருவியா? நீங்கள் பாவூர் சத்திர வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 87 600 524 83. அடிந்து வரைக்கும் என்ன பக்ரீத்து கிடா வாங்கியிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கா? எந்த ஊருக்குண்ணா? குறும்பு. அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? எத்தனை கிடா வாங்கியிருக்கீங்கண்ணா? 8 கிடா. ஒரு கிடா எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 20,000 ரூபாயிலேருந்து 25,000 வரைக்கும். அவ்வளோ கொடுத்துருக்கிய? விலை கூட இருக்குது அப்படி சொன்னால். ஆமாம், அதனால் வாங்கி தான் ஆகணுமா? நல்ல ஆமாம், நல்ல கிடாவாக பார்த்து வாங்கியிருக்கீங்களா? எத்தனை பல்லுண்ணா கிடாலாம்? வியாபாரி. சரி. 2 பல்லு கிடா. அப்போ தான் கறி நல்லா இருக்கும். உடனே வெந்துடும்.
டேஸ்ட் இருக்கும். அதனால பார்த்து வாங்கி கொடுக்கல. அவங்களுக்கு கிடா பற்றி தெரியல. அவங்க கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளை இவரு கூட வந்திருக்கேன். நீங்க மாப்பிள்ளையா? சரியா போச்சு. சரி சரி. அண்ணன் கிளாஸ்மேட். அவரு பார்த்து அண்ணன் கிளாஸ்மேட். 2 பேரும் கிளாஸ்மேட்டா? எங்க அண்ணன் கூட படிச்சாப்ல. சரி சரி. அதனால கூப்பிட்டு வந்து கிடா வாங்கி கொடுத்து. அதனால குறும்பூர்ல இருந்து வந்தீங்களா? சரி. நல்லா கிடாவா பார்த்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா? லாபமானா வந்தது? அதே பரவாயில்ல, வாங்கியிருக்கு இன்னைக்கு. லாபமா? நம்ம கொஞ்சம் ஜவுரியமாக தான் வாங்கியிருக்கீங்க. ஒரு கிடா டைம்ல கிடா விலை அதிகமா இருக்கு. ஆமா, பார்த்து பார்த்து வாங்கியிருக்கு. ஒரு கிடா எவ்வளோ விழுந்துண்ணா? ஒரு கிடா 15,750 ரூபா கிடையாது ஒரு கிடா. சரி சரி. அப்போ லாபம் தான். 31,000 இன்னைக்கு விலைக்கு நீங்கள் வாங்கினது லாபம் தான். பக்ரீத் இல்லை, விலை ஏறி விற்கி கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கு. கல்யாணம் சிறப்பாக இருக்கணும். மாப்பிள்ளை வரலாம். கல்யாணம் இங்கே கல்யாணம். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கொண்டாடியாக போகுது 15,300 இதோட 2 வைக்கலாம் இல்லைன்னாச்சு நான் நட்டத்துக்கு தூக்க முடியுமா? எந்த டிவின உயிரிட எவ்வளோ இருக்கும் பாய்? இது உயிரிட வந்து உங்களுக்கு 15 கிலோ இருக்கு பாய். ரிகா மட்டும் இல்ல, உயிரிட மொத்தம் உயிரிட 55 கிலோ. 50 கிலோ இருக்கும். 55 கிலோ. 50 கிலோ இருக்கும். பல்லு எத்தனை? பல்லு 2 பல்லுண்ணே. எவ்வளோ சொல்றீங்க பாய்? 33 ரூபா சொல்லுதேன். 33,000. எவ்வளோ கேள்வி இருக்கு பாய்? கேள்வி 22 வரைக்கும் கேள்வி இருக்கு. நீங்க எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க? 29,000 வந்தா கொடுத்துருவீங்க. கிடா நல்லா இருக்கு. நாட்டு கிடா, நாட்டு கிடா. எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க பாய்? நாங்க ஒரு 10 கொண்டு வந்தோம். சரி, 2 கிடா போயிருக்கு. அப்படியா? வியாபாரம் சுமாராக தான் இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. எத்தனை கிடா உங்ககிட்ட வாங்கலாம்? இல்ல, எவ்வளவு கிடா வச்சிருக்கீங்க? மந்தையில ஒரு 40 கிடா இருக்கு. 40. ஆமா, இப்போ ஒரு 15 கிடா கொடுத்தோம். அதுல 11 நம்ம வச்சிருக்கோம். 4 வியாபாரத்தை கொடுத்துட்டோம். உங்க போன் நம்பர்? இது போன் நம்பரா? மாமா நம்பர் வச்சிருக்கோம். அல்லத்தி பாட்டு மாமா நம்பர் பத்தமடியில் நம்ம வந்து ஆட்டு பண்ணை 15 வருஷமா வச்சிருக்கோம். அல்லத்தி பாட்டு பண்ணேன்னு பத்தமடியில் ஜிஹெச் பக்கத்தில் இருக்கு. நம்பர் வந்து எப்போ வேணாலும் வந்தாலும் நம்மகிட்ட கடை கிடக்கும். மட்டன் கடை எல்லாமே வச்சிருக்கோம். 9791979724 இதான் நம்ம நம்பரு. எப்போ வேணாலும் அடிச்சு வந்து கேட்டுக்கலாம். அக்கிகா எதுக்குனாலும், கோயில் கூட எதுக்குனாலும் நம்மகிட்ட கடை கிடக்கும். பாய் குர்பானிக்கு வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் கொண்டு வந்தோம். அப்படியா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்க பாய்? மணக்கரையில், வல்நாடு பக்கம். மணக்கரை. சரி, எவ்வளோ சொன்னீங்க பாய்? இது 25 சொன்னோம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ போயிருக்கு பாய்? இப்போ 21,500 தான் போகுது. 21,500. இப்போ அதையும் கூட 21 ரூபா. அப்படியா? ஏன் இன்னைக்கு விலை இல்லையா பாய்? வேலை அப்படி கேட்கல, என்னன்னு நிறைய ஆடு வந்துட்டு இருந்தது. அதனால ரேட்டு குறைஞ்சிருக்கீங்க. சரி, 21 தான் கிடைச்சிருக்கு கையில். அது உயிரிட எவ்வளோ இருக்கும் பாய்? உயிரிட 46 கிலோ இருக்கு. 46 கிலோ. பல்லு 3 பல்லு. நீங்கள் இதை மாதிரி கிடா உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இப்போ நான் 3 கிடா கொண்டு வந்தேன். 2 போயிட்டு இது 1 கடைசி. சரி. எத்தனை கிடா வச்சிருப்பியா? 3 கிடா தான் இருந்துச்சு. சரி. கிடா வேணா உங்ககிட்ட வாங்கி
வாங்கிடலாம் திரும்ப குட்டி பூரம் பிடிச்சி வளர்க்கலாம் சின்ன சின்ன ஒரு ஃபோன் நம்பர் 9943263445 மயக்கடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி எவ்வளோ அது என்னது 23 சீட்டானியா சீட்டானே அந்த கடைக்கு கருத்த கடா வாங்கியிருக்கீங்களா கோயிலுக்கா? என்னைக்குண்ணா கொடா? நாளைக்கு எங்கண்ணா? நம்ம ஊரில் எந்த ஊர்? ராதாபுரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், ராதாபுரம்னா அந்த அம்மன் கோயிலா? சரி சரி. இது கிடா எவ்வளோ சொன்னாங்கண்ணா? ஒன்று 40,000 சொல்லுவேன். ஒரு கிடா 40,000. அண்ணா இந்த கருத்த கிடா நீங்கள் தான் கொடுத்தீங்களா? 4 கிடா. ஆமாம். ஒரு கிடா எவ்வளோ உயிரிடை இருக்குண்ணா? உயிரோட ஒரு 52 கிலோ இருக்கும். 52 கிலோ. பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. கோயிலுக்கு ஏற்ற கிடாவா? ஒரு கிடா எவ்வளோ கிரே ஆச்சுண்ணா? கரையை வச்சு 2 கிலோ 50,000 2 கிடா 50,000. அப்போ ஒரு கிடா 25,000 தான். நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கலையாண்ணா? பரவாயில்ல, நியாயமாக இருக்குது. நியாயமாக இருக்குது. ஏதோ வந்ததுக்கு ஏதோ கிடைக்கும். 12,000 சம்பளம் கிடைக்கும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை. சரி. ஒரே இது 4 வாசி இருக்கு வச்சுக்கிறேன். அதுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க, நான் இதெல்லாம் பார்க்கல. அது எல்லா கடையிலும் வரும்னா என் கையில் ஒரு 6 மாசமா டயர் கட்டிட்டு கழும்புன போயிட்டு நம்ம கையை துறையா போட முடியும். மற்றவங்க பார்க்கல தெரியல. இருங்க இருங்க என்ன இருக்கு போடுங்க. பார்த்தாலும் பொழக்குன்னு தூக்கிட்டு வந்துடுறேன். பொறுமையா கொஞ்சம் இதுதான் அரை கட்டு வச்சிருக்கேன். பாய் எவ்வளோ சொல்கிறாங்க? அவங்க 35 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டிய பாய்? நாங்கள் 25 ரூபா வரைக்கும் கேட்டுருக்கோம். அப்படி நிற்கிது. என்ன முடிவு பண்ணல. எங்கேருந்து வந்திருக்கீங்க பாய்? மேலப்பாளையம் அடுத்த லோக்கல் சார். எவ்வளோக்கு முடிஞ்சு? எவ்வளோக்கு முடிஞ்சு? 24 கேட்டிருக்கோம். அவரு 28 கேட்குறாரு. எங்க தகுதிக்கு நாங்கள் உட்கார்ந்து நிற்கிறோம். சரி. இல்லை நான் சரி அவர் ஆசைப்பட்டா தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கேட்காது. ஐயா இல்லை வேற இல்லை. ஒன்றுமே அவன் வந்து எலிகாப்டர் வாங்க விடுங்க. 2 ரூபா தான். இல்லை இல்லை இருந்தால் தந்துடுவேன். 2 ரூபா தான்.
இப்படிலாம் 12 ரூபா புரிஞ்சுட்டு எடுக்கல நாங்கள் 2 ரூபா தரேன். இல்லை ஏன் தரேன் உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே தரேன். நான் உங்களுக்கு ரோட்டே இல்லை 2000 ரூபா கேட்கம்பா. வைங்க வைங்க இல்லடா சரி ஒரு ஆசைக்கு பிடிச்சிக்க சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கும் வேணுமா அப்ப நான் இந்த வண்டியில் போய் எடுத்துக்கலாம். அதெல்லாம் 30 ரூபாய்க்கு மேலே கேட்டேன். நீங்கள் எல்லாம் அடுத்த வாரம் வச்சுட்டு போது கீழே நட்டத்துக்கு அம்மா வைக்க முடியாது. நான் வாங்கினது 2 பிள்ளைங்க 60. ஓட்டிக்கிட்டு இருக்கா எடுக்க எப்போ தங்கம்ல நான் அந்த மணிக்காது மணிக்காது கோட்டை பிடிக்கிட்டான் போட்டோ பிடிக்க வேடு என்ன கிடா அதுக்குடா என்ன விசேஷம்ண்ணா? அம்மங்கோயில் கூட எங்கேண்ணா? வேலை பண்ணிட்டு போலாம் என்னைக்குண்ணா? இன்னைக்கு ஓ ஆமாம் ஆமாம் ஏற்கனவே நிறைய கிடா வாங்கியிருக்காங்க. கடை வாங்கியிருக்கு ஆமாம் இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 15 ரூபா சொன்னா 13 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் நாட்டுக்கிடா நாட்டுக்கடா விலை கூட இருக்காண்ணா? வேலை கூட கடா கருத்து குடிக்கு வேலை கூட சரி ஒத்தமரப்பா பூரி 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 அது 2 டிக்கெட் தான் தரேன். எனக்கு 2 டிக்கெட் தான். நல்ல நாட்டுக்கிடா நாட்டுக்கடா அதனால பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டு கூட கொடுத்துருக்கியா? 2000 ரூபா கூட ஆமாம் ரைட் பாய் பக்ரீத்துக்கா? ஆமாம் பக்கத்தில் ஆர்டர் பிடிக்கிறோம். 2 கிடா எவ்வளோ முடிஞ்சு பாய்? 2 கடை ஒன்று 17 ஒன்று 16 33,000 ரூபா ஆச்சு. நீ ரேட்டு கூட தான் இருக்கா பாய்? ரேட்டு கொஞ்சம் கூட தான். ரேட்டு கொஞ்சம் கூட தான். நீங்கள் எங்கேருந்து வாங்க வேண்டிய? நாங்கள் திருநெல்வேலி டவுன்லேருந்து டவுன்ல இருந்து. என் பேர் நவாப் ஜமால். நான் டீ கடை வச்சு நடத்துகிறேன் இன்ஷால்லா. சரி ஆமாம் ரேட்டு கூட தான் இருக்கு. ஆமாம் ரேட்டு கூட தான். பக்ரீத்துக்கு வாங்கி தான் வாங்கி ஆகணும். தான் ஆகணும். அதனால வாங்கிட்டு போறீங்களா? இறைவன் சொன்னதுக்காண்டி அதை அறுத்து ஆக வேண்டும். அதனால வாங்க. உயிரிடை எவ்வளோ இருக்கும் பாய்? உயிரிடை எவ்வளோ இருக்கும்? உயிரிடை எவ்வளோ இருக்குமா? 25 கிலோ இருக்கும் 25 கிலோ இருக்கும் 30 கிலோ கூட 30 கிலோ இருக்கும் 30 கிலோ. கொஞ்சம் இடம் இல்லாமல் இருக்குது குட்டி இடம் இல்லாமல் இருக்கிறனால சொல்கிறேன் சரி பல்லு வச்சுருந்தா 2 பல்லா? மாடல் இப்போ தான் ஏறுது பல்லு அப்போ நல்ல கறி நல்லா இருக்கும். அப்படி சொன்னா நல்ல இளங்கறி டேஸ்டாக இருக்கும். பாய் பார்த்து தான் வாங்கியிருக்காப்லையா? பாய் உங்களுக்கு லாபம் தான். லாபம் என்ன லாபம்? ஆமாம் பாய் உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? நமக்கு லாபம் ரொம்ப வேண்டாம். வாங்குறவங்க கொடுக்கணும் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா தான் இறைவன் ஏற்றுக்குவார். கேமரா எடுத்துட்டு இருக்கும்போது கை வந்து நீட்டு பாய் எவ்வளோக்கு வாங்கினீன்னு மட்டும் சொல்லு. 22,000 பக்ரீத்துக்கு வாங்கியிருக்கீங்களா? பக்ரீத்துக்காண்டி வாங்கி எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க பாய்? எவ்வளோ எந்த ஊருக்கு வாங்கிட்டு? இங்கே பக்கத்தில் எவ்வளோ சொன்னாங்க? 25 சொன்னாங்க. 22,000 முடிஞ்சுட்டாங்க. விவரம் தெரிஞ்சாலும் நீ பேட்டி கொடுக்கணும். ஒரு விஷயம் என்ன வளர்ப்புக்கா? ஆமாண்ணா. ஒரு குட்டி எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா? ஒரு குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க? 6,000 ரூபா. 6,000 ரூபா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? டவுனுக்கு. பின்னாடியே போட்டுக்கலாம்.
யார் 2 விட்டு பெட்டில் போய் கொண்டு வந்தானே அப்போ நீ 150 ரூபா கூட 6 குட்டிக்கு போயிட்டு ஏறி 10 குட்டியில் எத்தனை குட்டி போனது 6 குட்டி 250 ரூபாய்க்கு போ. என்ன இந்த கிடா எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு 4 பல்லு. ஆட்டுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்குமா? எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 25,000 சொல்லுதோம். 25,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 23,000. கேள்வி இருக்கு. கொடுக்கலையா? கூட ஒரு 1000 ரூபா வரணுமா? ஆமாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? களக்காடு. கிழக்காடு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 63 ஆ 82 ஆ 60 ஆ 61 ஆ 93. இந்த மாதிரி நாட்டு கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிடலாம். எத்தனை கிடா வச்சிருப்பீங்கண்ணா? கிடா நிறைய கிடையாது. கிடக்கு வந்தா வாங்கிடலாம். களக்காடு வரணும். ஆமாம். கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்க? இது வந்து 17 இருக்காங்க 17. எவ்வளோ சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா. பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊர் பாய்? டவுன் தான். டவுனு. சரி சரி. லாபமா? இது பரவாயில்ல, ஒரு வாங்கி வச்சுது லாபம் பக்கெட்டு வாங்கி தான் ஆகணும். சரி. இடம் நல்லா இருந்துச்சு. ஆ அதனால உயிரிடம் எவ்வளோ இருக்கும் பாய்? இடம் எவ்வளோ இருக்கும்? இடம் ஒரு 28 கிலோ சரி சரி. 17 ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை ஆடு கொண்டு வந்தியா? ஆடு வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க, நம்ம வாங்க வந்திருக்கோம். அப்படியா? எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு ஆடு? ஒரு ஆடு ஒன்று 7,000 ரூபா சொல்கிறாங்க. 7,000 ரூபா. பல்லு எத்தனை பாய்? பல்லு இல்லை ஆடு, சேர்ந்த ஆடு. வளர்ப்புக்கு வாங்க வந்தீங்களா? அறுக்கு கடைக்கு அறுவைக்கு கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? விலை கூடதே, இந்த வாரம் விலை கூடதே சொல்லிக்கிறேன். சரி. ஆனால் வாங்கி ஆகணுமா? வாங்கி ஆகணும். கடைக்கு எப்பயும் வாங்கினானும்ல. கடை எங்கே பாய்? கடை மதுரை. மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எத்தனை கிடா வாங்க வந்திருக்கீங்க? ஒரு 50 கடை வாங்குவோம். 50 கிடா முடிஞ்சுதா? வாங்கிக்கிட்டே இருக்கான். சரி சரி. ஏற மாட்டேங்குது. இது ஆடு மட்டும் 7,000 ரூபாயா? 7,000 8,000. சரி சரி. சைஸுக்கு தக்கன ரேட். சைஸுக்கு தக்கன ரேட்டு போட்டு. சரி சரி. ரேட்டு கூட தான் இருக்கு. பக்ரீத்னால ரேட்டு கூடயா? அப்போ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா பாய்? வேற வழி இல்லை. என்ன செய்யுது, கடை போட்டாகணும்ல. கறி கொடுத்தா ஆகணும். கொடுத்தாகணும்ல கஸ்டமருக்கு. ஆமாம் ஆமாம். அவர் அதுக்கே பிரிட்டிஷ்கார மாதிரி பேசுறாரு. அவர்கிட்ட போயிட்டு தட்டி விட்டு வருங்க. தறிக்க வச்சேன். ரூபா கொடுக்குறேன். அதே கரெக்டாக இருக்கு. விலை பேசுறது கொள்றது. அவர் பெரிய கடை இருக்குங்க அண்ணா நகரில். பேசுங்க வாங்க. ரூபாய் வாங்க கொடுங்க. அப்படியே வேட்டை எடுத்துருக்காரு. எடுங்க.